Hi everyone and welcome back to Score Clever's Daily Editorial Analysis. நான் உங்க மலர். First up, ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் vocabularies-ஓட பிரீமியம் PDF நம்ம Score Clever Telegram சேனல்ல ஃப்ரீயா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு சின்ன டிப். நான் ஒவ்வொரு சென்டென்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலனா feel free to pause the video. அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. இத பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா I guarantee you அடுத்த 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் வேற லெவல்ல இருக்கும். Okay, let's dive into today's first editorial from The Hindu, December 15, 2025. The title is Addressing an Anomaly on Stubble Burning, Burnt Area Estimates. அதாவது ஒரு முரண்பாட்டை சரி செய்வது. பயிர்க்கழிவுகள் எரிப்பு மற்றும் எரிக்கப்பட்ட பகுதியின் மதிப்பீடுகள் பற்றியது. The center must make burnt area estimates of stubble public. மத்திய அரசு பயிர்க்கழிவுகள் எரிக்கப்பட்ட பகுதியின் மதிப்பீடுகளை பொதுமக்களுக்கு வெளியிட வேண்டும். இதுதான் சப்டைட்டில். Let's start. In a statement to Parliament, பாராளுமன்றத்தில் கொடுத்த ஒரு அறிக்கையில The Environment Ministry said that Punjab and Haryana had collectively reduced fire incidences by 90% in 2025 compared to 2022. Environment Ministry என்ன சொல்லிருக்காங்கன்னா, பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்கள் ரெண்டும் சேர்ந்து இந்த தீ நிகழ்வுகளை 2022ஐ விட 2025ல 90% குறைச்சிட்டதா சொல்லிருக்காங்க. 90%ஆ? கேக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்குல்ல? This is in reference to the burning of farm stubble. இது எதை பத்தினா, விவசாய பயிர்க்கழிவுகளை எரிக்கிறத பத்தி. A traditional shortcut to quickly shed fields of paddy remnants and prepare them for a second crop. In this case, wheat. இது ஒரு பாரம்பரிய ஷார்ட்கட். நெல் அறுவடைக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற தட்டைகளை வேகமா வயல்லிருந்து நீக்கிட்டு அடுத்த பயிருக்கு, அதாவது கோதுமைக்கு நிலத்தை தயார் பண்றதுக்காக பண்றது. ஷார்ட்கட்னாலே நமக்கு பிடிக்கும்ல? ஆனா இது கொஞ்சம் டேஞ்சரஸான ஷார்ட்கட். But that has in the last decade and a half been linked to spikes in air pollution in October-November in Delhi and surrounding cities. ஆனா கடந்த 15 வருஷமா இந்த பழக்கம்தான் டெல்லி மற்றும் சுற்றியுள்ள நகரங்கள்ல அக்டோபர்-நவம்பர் மாசத்துல காற்று மாசுபாட்டை திடீர்னு அதிகரிக்க காரணமாயிருக்குன்னு சொல்லப்படுது. As part of steps to address this, இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியா the center and the state governments have been employing a carrot and stick approach. மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒரு கேரட் அண்ட் ஸ்டிக் அணுகுமுறையை கையாண்டு வர்றாங்க. இது ஒரு இடியம், அதாவது ஒரு பக்கம் ரிவார்ட் கொடுத்து என்கரேஜ் பண்றது, இன்னொரு பக்கம் தப்பு பண்ணா பனிஷ் பண்றது. கேரட் கொடுத்து ஆசை காட்டி குச்சி வச்சு மிரட்டுற மாதிரி. ஃபைனிங் ஃபார்மர்ஸ் பட் சைமல்டேனியஸ்லி ஆல்சோ ப்ரொவைடிங் சப்சிடைஸ்ட் ஃபார்ம் எக்விப்மெண்ட். அதாவது ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு அபராதம் விதிக்கிறாங்க, ஆனா அதே சமயம் மானிய விலையில விவசாய உபகரணங்களையும் கொடுக்கறாங்க. கம்பைன்ட் ஹார்வெஸ்டர்ஸ், டிராக்டர்ஸ்லாம் கொடுத்து. அது மட்டுமில்லாம அந்த பயிர்க்கழிவுகளை சேகரிச்சு அனல்மின் நிலையங்களுக்கு விக்கிறதுக்கும் ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க. There is little direct evidence to show that these measures have reduced the contribution of stubble burning to Delhi's post-monsoon air quality. இந்த நடவடிக்கைகள் மூலமா டெல்லியோட பருவமழைக்கு பிறகான காற்று மாசுபாட்டுக்கு பயிர்க்கழிவுகள் எரிப்பால வர்ற பாதிப்பு குறைஞ்சிருக்கான்னு சொல்றதுக்கு நேரடியான ஆதாரங்கள் ரொம்ப கம்மியாதான் இருக்கு. அதுக்கு மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் மாதிரியான கருவிகளை பயன்படுத்தி காத்துல இருக்கிற மாசுகளோட கெமிக்கல் காம்போசிஷனை காலப்போக்குல ஆய்வு செய்யணும். அண்ட் ட்ரேஸ் த வெயிட்டேஜ் ஆஃப் ஸ்டபிள் பர்னிங். அப்பதான் பயிர்க்கழிவு எரிப்பால எவ்வளவு பாதிப்பு வருதுன்னு அதோட பங்களிப்பை கண்டுபிடிக்க முடியும். தட் அனாலிசிஸ் இஸ் unavailable. அந்த மாதிரியான ஆய்வு இன்னும் கிடைக்கல. அண்ட் so the government has been using proxies. அதனால அரசாங்கம் ப்ராக்சிகளை, அதாவது பதிலிகளை பயன்படுத்திட்டு இருக்கு. Such as counting whether the number of active fires visible by satellites have been declining. To evaluate this metric, உதாரணமா செயற்கைக்கோள்கள் மூலமா தெரியிற தீ நிகழ்வுகளோட எண்ணிக்கை குறையுதான்னு கணக்கிட்டு இந்த விஷயத்தை மதிப்பிடுறாங்க. டைரக்டா மெஷர் பண்ண முடியலனா இன்டைரக்டா பண்றதுதான் இந்த ப்ராக்சி. Since 2020, there has been a decline in fires in Punjab and Haryana, prompting the government to take credit. 2020லிருந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானால இந்த தீ நிகழ்வுகள் குறைஞ்சிருக்கு. அதனால அரசாங்கம் அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்க. It turns out that this was a pyrrhic victory. ஆனா இப்போ தெரிய வருது இது ஒரு பைரிக் விக்டரி அப்படின்னு. இதுவும் ஒரு இடியம், அதாவது ஒரு பெரிய இழப்புக்கு பிறகு கிடைக்கிற ஒரு வெற்றி. ஜெயிச்சும் பிரயோஜனமில்லாத மாதிரி. When images from a different satellite were used to compute another parameter called burnt area, அதாவது வேற ஒரு சேட்டிலைட்ல இருந்து கிடைச்ச படங்களை வச்சு எரிக்கப்பட்ட பகுதி, அதாவது burnt area என்ற இன்னொரு விஷயத்தை கணக்கிட்டப்போ the reduction was a more gradual 30%. அந்த குறைப்பு வெறும் 30% தான்.
அதுவும் படிப்படியா குறைஞ்சிருக்கு. From about 31,500 square kilometers in 2022 to 19,700 square kilometers in 2025, as of November 25 this year. 2022ல சுமார் 31,500 சதுர கிலோமீட்டரா இருந்தது. இந்த வருஷம் நவம்பர் 25 வரைக்கும் 19,700 சதுர கிலோமீட்டரா குறைஞ்சிருக்கு. An independent research outfit has found அப்படின்னு ஒரு சுதந்திரமான ஆராய்ச்சி நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கு. கவர்மெண்ட் சொன்னது 90%, ஆனா உண்மையில 30%. பெரிய வித்தியாசம். Using data from another set of satellites called Meteosat. Meteosat அப்படிங்கிற இன்னொரு சேட்டலைட் தொகுப்பிலிருந்து கிடைச்ச டேட்டாவை வச்சு பார்க்கும்போது unambiguous evidence emerged that farm fires had shifted towards evening. விவசாய தீ நிகழ்வுகள் சாயங்கால நேரத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு தெளிவான ஆதாரம் கிடைச்சிருக்கு. Unlike the other satellites which orbit the poles, இது ஒரு geostationary, அதாவது அது ஒரே இடத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஜியோஸ்டேஷனரினா ஒரே இடத்திலிருந்து உங்களை வாட்ச் பண்ற சிசிடிவி கேமரா மாதிரி. போலார் ஆர்பிட்டிங்னா அப்பப்ப அந்த தெரு பக்கமா பெட்ரோல் வர்ற போலீஸ் வண்டி மாதிரி. The center has been using fire count reduction based on polar satellite data. மத்திய அரசு இந்த போலார் சேட்டலைட் டேட்டாவை வச்சுதான் தீ எண்ணிக்கை குறைஞ்சதா சொல்லிட்டு இருக்காங்க. Which passes through India between 10 am and 1:30 pm. இந்த போலார் சேட்டலைட்ஸ் இந்தியா மேல காலையில 10 மணிலிருந்து மதியம் 1:30 மணிக்குள்ளதான் கடந்து போகும். Since 2020, reports had been emerging that farmers had shifted their burning towards evening precisely to avoid detection by these satellites. 2020ல இருந்தே இந்த சேட்டலைட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே விவசாயிகள் சாயங்கால நேரத்துல பயிர்க்கழிவுகளை எரிக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஆளுங்க எப்பவுமே ஸ்மார்ட் தான். The Supreme Court of India, when apprised of this in 2024, இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு 2024ல இந்த விஷயம் தெரிய வந்தப்போ had expressly told environment ministry bodies to ascertain burnt area to gauge stubble burning trends. அவங்க ரொம்ப தெளிவா environment ministry அமைப்புகள் கிட்ட burnt ஏரியாவை கணக்கிட்டு இந்த பயிர்க்கழிவு எரிப்பு போக்கை மதிப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. Moreover, given that satellites have different resolution powers, அது மட்டுமில்லாம ஒவ்வொரு சேட்டலைட்டுக்கும் resolution சக்தி வேற வேறையா இருக்கிறதால, there is no knowing what the true count of fires is at present. இப்போதைக்கு உண்மையான தீ நிகழ்வுகளோட எண்ணிக்கை என்னன்னே தெரியல. The center, however, has still not made year-wise burnt area estimates public. ஆனாலும் மத்திய அரசு இன்னும் வருடாந்திர burnt area மதிப்பீடுகளை பொதுமக்களுக்கு வெளியிடல. Being disingenuous with data will only accelerate the erosion of public confidence in the government's claim on tackling air pollution. இப்படி டேட்டா விஷயத்துல நேர்மையா இல்லாம இருக்கிறது காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துறோம்னு சொல்ற அரசாங்கத்தோட கூற்று மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை இன்னும் வேகமா குறைக்கதான் செய்யும். The center must immediately move to address this. மத்திய அரசு உடனடியா இந்த பிரச்சனையை சரி செய்யணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் முடிஞ்சுது. ஒரு சின்ன பிரேக் அண்ட் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். Hey aspirants, vocabulary, idioms and phrases, phrasal verbs இதெல்லாம் மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா? இனிமே அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எங்க ஆப்ல இருக்கிற யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. Learning has never been this easy and permanent. And one more thing, எங்களுடைய இந்த புதிய பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு மறக்காம உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. So please லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. All right, back to business. Let's get into the second editorial. Title: Time to Pause on Retail Inflation Data Takeaways. அதாவது நிறுத்தி யோசிக்க வேண்டிய நேரம், சில்லறை பணவீக்கம் மற்றும் அதன் தரவுகளிலிருந்து கிடைக்கும் தகவல்கள். The Reserve Bank of India should wait to see the impact of lower interest rates on demand. இந்திய ரிசர்வ் வங்கி குறைக்கப்பட்ட வட்டி விகிதங்கள் தேவையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்க காத்திருக்க வேண்டும். Let's break it down. Retail inflation in November 2025 came in at its second lowest level of 0.7% ever recorded in this series of data. November 2025ல சில்லறை பணவீக்கம், அதாவது ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் 0.7% ஆக பதிவாகியிருக்கு. இந்த டேட்டா சீரீஸ்லேயே இது இரண்டாவது மிக குறைந்த அளவு. Following up on October, which saw the lowest ever rate of inflation. இதுக்கு முன்னாடி அக்டோபர் மாசத்துல தான் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக குறைந்த பணவீக்கம் பதிவாச்சு. There are a few different takeaways from this data. இந்த டேட்டால இருந்து நாம சில வெவ்வேறு விஷயங்களை புரிஞ்சுக்கலாம்.
The first is that the statistical base effects resulting in such abnormally low inflation levels will soon wane. முதல் விஷயம், இந்த மாதிரி அசாதாரணமான குறைந்த பணவீக்கத்துக்கு காரணமான statistical base effects சீக்கிரமாவே மங்கிடும். For example, inflation in October and November 2024 was 6.2% and 5.5% respectively. உதாரணமா 2024 அக்டோபர் மற்றும் நவம்பர்ல பணவீக்கம் முறையே 6.2% மற்றும் 5.5% இருந்துச்சு. Since then, however, it slid steadily every month to reach 1.6% in July 2025. ஆனா அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு மாசமும் சீரா குறைஞ்சு ஜூலை 2025ல 1.6% அடைந்தது. This in essence means that the statistical high base effect keeping inflation down will wear off between now and July 2026. சுருக்கமா சொன்னா, போன வருஷம் inflation அதிகமா இருந்ததால, அதாவது high base, இந்த வருஷம் அது குறைவா தெரியுது. இந்த high base effect இப்போதிலிருந்து ஜூலை 2026க்குள்ள போயிடும். போன வருஷம் நீங்க 90 மார்க், இந்த வருஷம் 95 மார்க்னா வெறும் 5 மார்க் தான் அதிகம். ஆனா போன வருஷம் 50 மார்க், இந்த வருஷம் 60 மார்க்னா 10 மார்க் அதிகம். அந்த 90 தான் இங்க ஹை பேஸ். The other factor to keep in mind is how skewed the current consumer price index is. நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், தற்போதைய நுகர்வோர் விலை குறியீடு, அதாவது CPI, எவ்வளவு ஒரு பக்க சார்பா இருக்குங்கிறது. The food and beverages category accounts for nearly 46% of the weightage in the index. இந்த இண்டெக்ஸ்ல உணவு மற்றும் பானங்கள் வகைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 46% weightage, அதாவது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. Which means that whatever happens to that category has an inordinately high impact on the overall inflation rate. இதனால அந்த கேட்டகரியில என்ன நடந்தாலும் அது ஒட்டுமொத்த பணவீக்க விகிதத்துல ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம வீட்டு மந்த்லி பட்ஜெட்ல சாப்பாட்டுக்கு தான் பெரிய பங்கு போகும்ல, அதே மாதிரி தான். For example, food prices contracted 2.8% in November 2025, dragging down the entire index. உதாரணமா, நவம்பர் 2025ல உணவுப் பொருட்களோட விலை 2.8% சுருங்கிடுச்சு. இது ஒட்டுமொத்த இண்டெக்ஸையும் கீழே இழுத்துருச்சு. However, this contraction in food prices was statistical. ஆனா உணவுப் பொருட்கள் விலையில ஏற்பட்ட இந்த சுருக்கம் ஒரு புள்ளி விவர அடிப்படையிலானது. ஏன்னா போன வருஷம் நவம்பர்ல 8.2% என்ற உயர்வான அடிப்படையிலிருந்து இது கணக்கிடப்பட்டிருக்கு. The next year is likely to see a radically different inflation number. அடுத்த வருஷம் நாம முற்றிலும் மாறுபட்ட பணவீக்க எண்ணை பார்க்க வாய்ப்பிருக்கு. The government is expected to release the new series of the CPI in the first quarter of 2026-27. அரசாங்கம் 2026-27 ஆண்டின் முதல் காலாண்டில CPI-யோட புதிய தொடர வெளியிடும்னு எதிர்பார்க்கப்படுது. This new series will update the base year to 2024 from the earlier highly outdated 2012. இந்த புதிய சீரீஸ் அடிப்படை ஆண்ட 2012லிருந்து 2024க்கு மாற்றும். The weightages will also be rejigged to better represent the consumption behavior of Indians. இந்த weightagesum இந்தியர்களோட நுகர்து பழக்க வழக்கங்களை சரியா பிரதிபலிக்கிற மாதிரி மாற்றி அமைக்கப்படும். Which means food will not play such an overwhelming role in determining the inflation rate. அப்படின்னா பணவீக்கத்தை தீர்மானிக்கிறதுல உணவுப் பொருட்களுக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு பெரிய பங்கு இருக்காது. Finally, the new base year will also mean statistical base effects will be addressed. கடைசியா, இந்த புதிய அடிப்படை ஆண்டு மூலமா statistical base effects பிரச்சனையும் சரி செய்யப்படும். That said, the current inflation data is what the Reserve Bank of India's Monetary Policy Committee has to go on. இருந்தாலும், இப்போதைக்கு இருக்கிற inflation டேட்டாவை வச்சுதான் RBI-யோட Monetary Policy Committee, அதாவது MPC, முடிவெடுக்கணும். In its December 2025 meeting, the MPC decided to cut interest rates by 25 basis points to 5.25%. இது டென்ஷன் ஆகிற மாதிரி விஷயம் கிடையாது. இது ஒரு பேசிக் பாயிண்ட் கணக்கு. அவ்வளோதான்.
100 பேசிஸ் பாயிண்ட்னா 1%, அப்போ 25 பேசிஸ் பாயிண்ட்னா 0.25%. தி எம்பிசி வில் மீட் அகென் இன் February 2026. எம்பிசி அடுத்ததா February 2026ல சந்திக்க போறாங்க. Despite its prediction that economic growth is going to slow down in the second half of the year, இந்த ஆண்டோட இரண்டாம் பாதியில பொருளாதார வளர்ச்சி குறையும்னு கணிச்சிருந்தாலும் MPC should nevertheless pause its rate cuts in February. MPC Februaryல வட்டி விகித குறைப்ப பாஸ் பண்ணணும், அதாவது நிறுத்தி வைக்கணும். Over 2025, it has cut rates by 125 basis points, the most significant such cut since 2019. 2025ல மட்டும் அவங்க 125 பேசிஸ் பாயிண்ட் வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. இது 2019க்கு பிறகு நடந்த மிக முக்கியமான குறைப்பு. It should now wait to see whether these lower rates do spur demand and investment as they percolate through the system. இந்த குறைக்கப்பட்ட வட்டி விகிதங்கள் பொருளாதாரம் முழுக்க பரவி டிமாண்ட் மற்றும் முதலீட்டை தூண்டுதான்னு பார்க்க அவங்க இப்போ காத்திருக்கணும். The second reason in favor of a pause is that budget 2026 would have just been passed. நிறுத்தி வைக்கிறதுக்கு ஆதரவான இரண்டாவது காரணம் பட்ஜெட் 2026 அப்போதான் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதனால MPC இந்தியாவின் பணவியல் கொள்கையை மேலும் மாற்றுவதற்கு முன்னாடி நிதி கொள்கையோட தாக்கத்தை உணர அனுமதிக்க வேண்டும். Finally, the MPC should take time to study the new CPI series when it comes. கடைசியா MPC அந்த புதிய CPI series வரும்போது அத பத்தி கற்க நேரம் எடுத்துக்கணும். To see how rate cuts might impact the new index and its redistributed weights. வட்டி குறைப்புகள் அந்த புதிய இண்டெக்ஸையும் அதோட மாற்றி அமைக்கப்பட்ட வெயிட்டேஜஸையும் எப்படி பாதிக்கும்னு பார்க்கணும். So, that's the second editorial for today. Two very different topics, one on environment and data transparency and another on economics and RBI strategy. And that brings us to the end of our analysis, but not the end of our learning for the day. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட vocabularyல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு டெஸ்ட் பண்ண ரெடியா? நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு நடக்கிற ஸ்கோர் கிளவர்ஸ் எடிட்டோரியல் vocab லீக்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. இது எடிட்டோரியல் vocabularyக்கான IPL. ஆமாங்க, இது ஒரு மாசம் முழுக்க நடக்கிற லீக். டெய்லி ஸ்கோர்ஸ், மந்த்லி லீடர் போர்ட் அண்ட் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ்னு செம்மையா இருக்கும். Don't miss out on this fun way to master vocabulary. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணுங்க, கம்பீட் பண்ணுங்க and improve பண்ணுங்க. This is your Malar from Score Clever signing off. Catch you tomorrow with 2 new editorials. Bye bye.